திருச்சிற்றம்பலம். அருவமும் உருவமாகிய நாதியாய்ப் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்புகது ஓர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் 3/5/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்களும் வெற்றிகளும் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேறுவதற்கு இறையருளும் குருவருளும் பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களுடைய அன்பும் ஆசியும் கிடைக்கின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்று போற்றுகின்ற சனிக்கிழமை. நாம் சனிக்கிழமைகளிலே ஆசாரசீராக ஆலய வழிபாடு செய்து சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி எள்ளு சாதம் நிவேதனம் வைத்து காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. அத்தோடு இன்றைய தினம் கலியுகத்தின் தெய்வம் என்று போற்றுகின்ற முருகப்பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய திதி வாரியான விரதம் சஷ்டி விரதம். இன்று சஷ்டி திதி. இந்த முருகப்பெருமானுக்கு இந்த சஷ்டி நாளிலே விசேஷமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்ற பொழுதும் நாம் சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருள் நமக்கெல்லாம் கிடைக்கின்ற வகையிலே இந்த சஷ்டியானது முருகப்பெருமானுக்கு சிறந்த திதி. இந்த சஷ்டி விரதம் என்கின்ற பொழுது மாதத்திலே 2 முறை வரும். ஒன்று வளர்பிறை, ஒன்று தேய்பிறை. இந்த தேய்பிறையிலும் சஷ்டி திதி வரும், வளர்பிறையிலும் சஷ்டி திதி வரும். அமாவாசை வந்து 6வது நாள். பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி. அதே போல் பௌர்ணமி வந்தும் 6வது நாள் இந்த சஷ்டி திதி வரும். எனவே இந்த சஷ்டி திதியானது முருகப்பெருமானை வேண்டி விரதம் அனுஷ்டித்து வழிபாடு செய்வதற்கு சிறப்பு. இந்த சஷ்டியானது ஐப்பசி மாதத்திலே வருகின்ற பொழுது அதி உன்னதமானதாக கந்த சஷ்டி என்கின்ற விரத அனுஷ்டானங்கள் இந்த 6 நாட்களுமே விரதமாக இருப்பார்கள். பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி ஆகிய 6 நாட்களும் விரதம் இருந்து இந்த சஷ்டி திதியிலே முருகப்பெருமான் தாரகன், சிங்கன், சூரன் ஆகிய அசுரர்களை சம்ஹாரம் செய்தது இந்த கந்த சஷ்டியிலே. இந்த சஷ்டி திதி விரதமானது முருகப்பெருமானுக்கு மாதங்கள் தோறும் விரதமிருந்து வழிபாடு செய்கின்ற பொழுதும் நமக்குள்ளே இருக்கின்ற தீய எண்ணங்கள் அசுர குணங்களெல்லாம் விலகி வாழ்வில் உயர்வுகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்கின்ற வகையிலே இந்த மாதங்கள் தோறும் வருகின்ற சஷ்டியிலே வளர்பிறை சஷ்டியிலும் தேய்பிறை சஷ்டி திதியிலும் வழிபாடு செய்கின்ற திதி வாரியான விரதமாகிய இந்த சஷ்டி விரதத்திலே நாமும் இறையருளை வேண்டி பிரார்த்தனை செய்து வழிபட்டு முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான திருவிழையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும்
சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பல தடவைகளிலே நாங்கள் ஒருவர் மற்றவர்களே குறை காண்பது என்னவென்றால், நான் சொல்லுவதை அவர்கள் கேட்கின்றார்கள் இல்லை, என்னுடைய சொல்லுக்கு மதிப்பில்லை, நான் சொல்லுவதை மற்றவர்கள் கவனமாக செவிமடுக்கின்றார்கள் இல்லை, அதனால் அவர்கள் எங்களோடு ஒத்துழைக்கிறார்கள் இல்லை என்று நாங்கள் குறை கூறுகின்ற அதே வேளையிலே, ஏன் அவர்கள் அப்படி ஒத்துழைக்கின்றார்கள் இல்லை என்று ஒரு கணம் எங்களை நாங்கள் கேட்டு பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகின்ற ஒரு விடயம், நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் சொல்லுகின்ற என்னுடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள் என்று. ஒருவர் மற்றவரிடம் அன்பு இருந்தால்தான், அவரை அன்பு செய்தால்தான் அவர் சொல்லுவதை நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு மனம் இருக்கும். ஆகையினாலே கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் அல்லது நாங்கள் சொல்லுவதை மற்றவர்கள் செய்வதற்கு முன்னதாக அவர்கள் எங்களை அன்பு செய்ய வேண்டும். அவர்கள் எங்களை அன்பு செய்வதற்கு நாங்கள் முதலில் அவர்களை அன்பு செய்ய வேண்டும். முதல் அடியை நாங்கள் எடுத்து வைக்க வேண்டும். சில வேளைகளிலே எங்களிடம் இருக்கின்ற முற்சார்பு எண்ணங்கள் அல்லது எங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கின்ற சில பிரச்சனைகள், குழப்பங்கள், அல்லது எங்களுடைய இயலாமைகள், அல்லது எங்களுடைய சொல்லு உண்மையாகவே அது பொறுப்புள்ள அல்லது அது நல்ல நோக்கத்தோடு சொல்லப்படுகின்ற சொல்லாக இருக்கின்றதா என்று எங்களை ஆய்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் மற்றவரிடம் சில விடயங்களை சொல்லுகின்ற பொழுது நல்ல தூய இதய சுத்தியோடு நாங்கள் சொல்லுகின்றோமா? நாங்கள் சொல்லுகின்ற இந்த வேலைகளை அவர்கள் செய்வதற்கு நாமும் இசைந்து, நாமும் இணைந்து அவர்களோடு அதை செய்வதற்கு முயற்சி செய்கின்றோமா? நானும் நீங்களும் சேர்ந்து இதை செய்வோமா? அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சி உள்ள ஒரு மனநிலை இருக்க வேண்டும். அதிகாரத்தோடு அல்லது ஒரு கட்டளை இடுவது போல, அல்லது நீ யாரோ நான் யாரோ என்று மற்றவர்களை அந்நியப்படுத்துவதற்காக அல்லது மற்றவர்களை பயன்படுத்துவதற்காக நாங்கள் சில கட்டளைகளை கொடுக்கின்ற பொழுது அது மீண்டும் எங்களை திரும்பி வந்து ஒரு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். பெரிய விடயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும் என்றல்ல, காலையிலிருந்து மாலை ஈராக நாங்கள் முக்கியமாக குடும்ப சூழலில் அல்லது ஒரு அமைப்பு நிறுவனங்களிலே நாங்கள் பணியாற்றுகின்ற சேவை புரிகின்ற இடங்களிலே எப்படிப்பட்ட அணுகுமுறைகளை நாங்கள் பின்பற்றுகின்றோம். ஆங்கிலத்திலே கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி என்று சொல்வார்கள். எப்பொழுதும் நாங்கள் ஒரு நட்போடு மற்றவர்களை அணுக வேண்டும், அன்போடு அணுக வேண்டும், ஒரு கனிவோடு நாங்கள் அவற்றை பேச வேண்டும். நாங்கள் எங்களை உயர்வாக அதிகாரத்தோடு அந்த தொனியிலே நாங்கள் மற்றவர்களோடு ஈடுபடுகின்ற பொழுது அது எங்களுக்கு நல்ல பலனை தராமல் போகலாம். அந்த இயேசு அதனால் தன்னுடைய சீடர்களை அவர் முதலில் அன்பு செய்தார். அவர் தன்னுடைய அடி எடுத்து வைத்தார். அவர் விடயங்களிலே அவர் ஆரம்பித்தார். அவ்வாறு நாங்கள் மற்றவர்களை முதலில் அன்பு செய்கின்ற பொழுது அந்த அன்புக்கு பிரதிபலனாக அவர்களுடைய பதிலும் எங்களுடைய கட்டளைகளை, எங்களுடைய விருப்புகளை, எங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுகின்றவர்களாக அவர்கள் ஒத்துழைப்பார்கள். இப்படிப்பட்ட அணுகுமுறைகளை நாங்கள் பின்பற்றி எங்கள் குடும்ப வாழ்விலேயோ, எங்களுடைய தொழிலகங்களிலேயோ,
எங்களுடைய வியாபார நிலையங்களிலேயோ அல்லது பொது வாழ்விலேயோ நாங்கள் எப்பொழுதும் அன்பினுடைய அடிப்படையிலே எங்களுடைய அனைத்து திட்டங்களையும் நிறைவு செய்வதற்காக அடுத்தவர்களுடைய ஒத்துழைப்பை கோருகின்ற பொழுது நிச்சயமாக அவையெல்லாம் நல்ல பலனை கொடுக்கின்ற, நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகின்ற வாழ்வாக, பணிகளாக, முயற்சிகளாக இடம்பெறும். இதற்காக நாங்கள் இறைவனிடம் கேட்போம். நான் எதை செய்தாலும் அன்பை அடிப்படையாக கொண்டு அவற்றிலே ஈடுபடுவதற்கு வரம் தாரும் என்று இறைவனை பார்த்து மன்றாடுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருமுறை அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அதாவது அந்த சஹாபாக்கள் அனைவரையும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய நேரம் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர், அவருடைய வீட்டிற்கு அருகிலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டே இருக்கின்றது, ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த ஆற்றிலே இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் குளிக்கின்றார். இவ்வாறு 5 தடவைகள் குளிக்கக்கூடிய இந்த நபித்தோழருடைய உடம்பிலே ஏதாவது அழுக்குகள் இருக்குமா, ஏதாவது துர்நாற்றங்கள் வீசுமா என்று அந்த நபித்தோழர்களை பார்த்து கேட்டவுடன் அந்த நபித்தோழர்கள் கூறினார்கள், அதாவது அல்லாஹினுடைய தூதரே, இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் குளிக்கின்றார், இந்த மனிதருடைய உடம்பிலே எந்த ஒரு அழுக்குகளும் இருக்காது, இந்த மனிதருடைய உடம்பிலே எந்த ஒரு துர்நாற்றமும் வீசாது. அந்த நேரத்திலே அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதே போன்றுதான் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே அவனுக்கு கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே தொழுகின்றார். இவ்வாறு ஒரு மனிதன் 5 நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே நிறைவேற்றினான் என்றால் அவனுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுவிடும். இந்த மனிதர் 5 நேரம் குளிக்கக்கூடிய நேரம் இவருடைய உடம்பிலே எந்த அளவுக்கு அழுக்குகள் இல்லாமல் போகுமோ அதே போன்றுதான் இந்த மனிதர் 5 நேரம் தொழக்கூடிய நேரத்திலே இந்த மனிதருடைய உடம்பிலே அவன் செய்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு அவன் சொர்க்கவாசியாக மாறுவான் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வகையிலே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் இந்த தொழுகை ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவனுடைய மரணம் தொண்டைக்குழி அடையும் வரைக்கும் இந்த தொழுகை அவனுக்கு கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. அந்த வகையில் இந்த தொழுகையை நாங்கள் சரியான முறையிலே 5 நேரம் நாங்கள் தொழுகை நிறைவேற்றினோம் என்றால் எங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையிலே நபிமார்களோடோ நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடோ அல்லாஹுவை ஒவ்வொரு நாளும் காணக்கூடிய அந்த சுவர்க்கத்தை நாங்கள் அடைவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் உதவி புரிவான என கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.